மகிமை உமக்கென்றோ, உமக்கென்றோ மாட்சிமை உமக்கென்றோ, எல்லாரும் எழுந்து நின்று கரங்களை வைத்து ஆராதிப்போம். கரங்களை வைத்து ஆராதனை. ஆராதனை கல்வாரியே கருணையிலே காயங்களில் காணுதே கர்த்தரேசு மாறுனக்கா கஷ்டங்கள் சகித்தாரே. கருத்தை உயர்த்தி மீண்டும் ஒரு முறை நான் சொன்னதை மீண்டும் சொல்கிறேன். நிறைய பேர் லேட்டாக வந்ததுனால ஃபைனலாக இப்போது எல்லாரையும் கொண்டு வர போகிறேன். இயேசு கிறிஸ்து பவனியாக சொல்கிறதெல்லாம் கவனிங்க அத்தனை பேரும். இது நீங்கள் உணராமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி சர்வீஸ் இன்றைக்கு வரையும் ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்காது. நான் சொல்லுகிற வார்த்தையை கவனமாக கேட்டு அதை சரி பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை மிக முக்கியம். அது இயேசுவை பற்றி தியானிக்காத ஒருவரும் இயேசுவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஞாயிற்றுக்கிழமை பவனியாக சென்றார் என்று நாம் சிந்தித்தோம். அந்த ஞாயிற்றுக்கிழமை என்பது நம்முடைய இந்திய நேரப்படி வித்தியாசம். யூதருடைய கணக்கின்படி அது கொஞ்சம் வித்தியாசமானது. அவங்களுக்கு அது வித்தியாசமானது. ஆகவே இயேசு உண்மையாக பவனி போன அந்த நேரம் இரவு, நமக்கு நைட் 12 மணியாக கூட இருக்கலாம். ஆனால் இயேசு பவனியாக சென்றார் ஞாயிற்றுக்கிழமை என்று வைத்துக்கொள்ளலாம். இரவு பெத்தானியாவில் தங்கினார். இது வரைக்கும் புரிஞ்சவங்க கை வைத்து என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். இயேசு பவனியாக சென்றார். இல்லை, ரொம்ப சத்தம் சொல்லணும், மெதுவும் அமைதியாக பேசும். இரவு என்ன செஞ்சார்? பெத்தானியாவில் தங்கினார். திங்கட்கிழமை அங்கிருந்து புறப்பட்டு எருசலேமுக்கு வருகிறார். எருசலேமுக்கு வரும்போது அத்திமரத்தை பார்த்து அதை சபிக்கிறார். ஏன் இத்தனை வருஷம் நீ இருந்தும் கனி கொடுக்கல? அத்திமரம் இஸ்ரவேல் அடையாளம். இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் கோத்திரத்திலே வந்தார். இஸ்ரவேல் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இங்கே இருக்கிற விசுவாசிங்க இத்தனை வருஷம் ஆகியும் நம்ம ஏதாவது குணம் மாறாமல் இருந்தால் நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கணும். போன வழியிலே போயிட்டுருக்கக்கூடாது. அப்படி மாறாமல் இருந்தால் யாரும் சொல்லாமலே சாபம் நம்ம வாழ்க்கையில் வந்துடும்.
முதல்ல இதுக்கு ஒப்பு கொடுக்குறேங்க. என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கிட்டே இருப்பேன். வசனத்தின்படி டெய்லி மாற்றணும். கை வைத்து எல்லாம் ஜெபம் பண்ணணும். இன்றைக்கி இயேசு அந்த அத்திமரத்தை பார்த்து நீ கனியே கொடுக்கலையே, மாற்றிக்கலையேன்னு சொல்லி வேதனைப்பட்டார். அப்புறம் அங்கேருந்து புறப்பட்டு அப்படியே அவர் வந்தார். சீஷர்களை கூப்பிட்டு ஒலிவ மலைக்கு அடியில் உட்கார்ந்தவங்களோடு பேசுகிறார். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மட்டும் சரித்திரம் சொல்லுகிறது இயேசு யாரையும் சந்திக்கவில்லை, தனிமையாக பிதாவோடு பேசி கொண்டிருந்தார் என்று சொல்லுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அதாவது சரித்திரம் சொல்லுகிறது. இப்படி இயேசு கடைசி நாட்களை கவனமாக செலவு பண்ணினார், திட்டமிட்டு செலவு பண்ணினார். எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையை திட்டமிட்டு செலவு பண்ணிகிட்ருக்கீங்களா? இஷ்டத்துக்கு எங்கேயும் போகிறது வர்றது என்னவும் செய்கிறதுக்கு கணக்கு கிடையாது. எங்கே போகிறேன் வரேன்னு ஒரு ஒழுங்கு இல்லை, டிசிப்ளின் இல்லாமல் நம்ம லைஃப் இருக்கக்கூடாது. எதை செஞ்சாலும் ஒரு ரீசன் இருக்கணும். கை வைத்து ஒப்பு கொடுங்க அந்த வசனத்துக்கு. என் வாழ்க்கையில் எதை செஞ்சாலும் ஒரு காரணம் இருக்கணும். ஒரு இடத்துக்கு போனால் நான் எதுக்கு போகிறேன், வாட் இஸ் அ பர்பஸ்? இயேசு கவனமாக நாட்களை செலவு பண்ணினார். இயேசுவே, இதெல்லாம் எங்களுக்கு மாதிரி நீர் தான். வியாழக்கிழமை வந்தது. வியாழக்கிழமை இயேசு சீஷலை சொல்லி பஸ்காவை ஆயத்தம் செய்யும்படி சொல்லுகிறார். பிறகு பஸ்கா ஆயத்தம் செய்து அவர்கள் பஸ்கா பந்தி இருக்கிறார்கள். வியாழக்கிழமை இரவு 9 மணிக்கு அப்பத்தை எல்லாம் கொடுத்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த இரவு இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் செஞ்சார். அன்றைக்கு இயேசு சீஷருடைய கால்களை கழுவினார். அது வரைக்கும் அப்படி செய்யலை. ஜீசஸ் வாஷ்ட் த ஃபீட்ஸ் ஆஃப் டிசைபிள்ஸ். சீஷருடைய கால்களை கழுவினார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் இவ்வளோ பெரிய தேவனாக இருந்தோம், அவருடைய தாழ்மை, அவருடைய சர்வீஸ், சேவை செய்கிற அந்த குணம். இன்றைக்கி நம்மை தாழ்மைப்படுத்தோம். என்ன கைவற்றி பெருமை, நமக்கு இருக்கிற படிப்பு பெருமை, பணப்பெருமை, குலப்பெருமை, நான் யார் தெரியுமா, இந்த எல்லா பெருமையெல்லாம் நம்ம விட்டு போனோம். எல்லாம் வாய் திறந்து ஜெபம் பண்ணும், கரங்களை வைத்து. ஒன்றும் இல்லைனாலும் நமக்கு சில பெருமை இருக்குது, இல்லை சிலருக்கு வைராக்கியம் இருக்குது. வைராக்கியம் இயேசுவே, எங்கள் வாழ்நாளில் இதெல்லாம் மாறணும். இருக்கிற கிருபை நீர் எங்களுக்கு தாரும். கிருபையினால் எங்களை நிரப்பு, கிருபையினால் எங்களை நிரப்பு. வியாழக்கிழமை இரவு இயேசு கெத்செமனேக்கு சென்று ஜெபிக்க போனார். பல மணி நேரம் ஜெபித்தார். அதிகாலை 3 மணிக்கு அவரை கைது செய்தார்கள். வெள்ளிக்கிழமை காலை 9 மணி வரைக்கும், இந்த நேரம் வரைக்கும் அவரை 3 மணியிலிருந்து அடித்து கொண்டே இருக்கிறார். பிறகு 9 மணிக்கு சிலுவையை சுமந்து கொண்டு போய் சிலுவையில் அவரை அறைகிறார்கள். இந்த 9 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் சிலுவையில் தொங்கினார். 9 to 3. 3 ஆணி மீது வலது கரத்தை வைத்துக்கொண்டார். ஸ்தோத்திரமணி, எனக்காக அடிக்கப்பட்டவரே. இது வரைக்கும் கொஞ்சம் கூட ஒரு உணர்வு இல்லாமல் இருந்தால் கை வைத்து கொஞ்சம் ஒரு உள்ளத்தில் கொஞ்சம் உணர்ந்து சத்தம் போடாமல் அமைதியாக இயேசுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, சிலுவையில் எனக்காக ரத்தம் சிந்தி 9 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் சிலுவையில் 3 ஆணி மீது தொங்கி அவன் அடித்த அடியெல்லாம் உடம்புல இருக்குது. முதுகில் 150 ஆழமான காயங்கள், தலையில் முள்முடி, 17 முள் அந்த முள்முடியில், அந்த முள்ளெல்லாம் குத்த எல்லாம் செஞ்சு 3 மணிக்கு போர் சேவகன் ஒருவன் வந்து, இயேசு தனியாக தொங்கலை சிலுவையில், பக்கத்தில் 2 கள்ளர்கள், கள்ளர் மத்தியில் இயேசு தொங்கினார். யாருக்காக? நமக்காக.
வலது கரத்தை வைத்து ஜெபம் பண்ண. ஆண்டவரே, கள்ளர் மத்தியில் எங்களுக்காக நீர் தொங்கினீர். குற்றமற்ற இயேசு கள்ளனை போல தொங்கினீர். உம்முடைய அன்பு எல்லாம் இதெல்லாம் ஏன்? கிறிஸ்துவின் அன்பு. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி நமக்காக சிலுவையை சுமந்தார். கரங்களை வைத்து எல்லாரும் கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துவோம். அவருடைய சிலுவைக்கு நன்றி. அவருடைய இரத்தத்தை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணி நம்மை அர்ப்பணிப்போம். என் வாழ்க்கை நான் அர்ப்பணிக்கிறேன். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஒப்பு கொடுத்தீரையா உண்மை எனக்காக, உலகின் இரட்சகரே என்று ஒப்பு கொடுத்த இயேசுவை நினைத்து பாடி என்னையும் நான் அர்ப்பணிக்கிறேன். ஏமேஜரா ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற, நித்திய பெற நீதிமானாய் மாற, ஜீவன் தரும் சிலுவையில் தொங்கினீ, ஜீவன் தரும் நீயா சிலுவையில் தொங்கினீ, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன் இயேசுவே எங்களுக்காக சிலுவையில் மரித்து உம்முடைய இரத்தத்தை சிந்தின இந்த நாளை நினைவு கூறுகிற இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னேன். உம்முடைய சிலுவை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆராதனைகளை ஏற்றுக்கொள்ளும், துதிகளை ஏற்றுக்கொள்ளும். இந்த நாளின் ஆசீர்வாதத்தினால் எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைக்கு நம்முடைய செய்தி, இயேசு மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். ஏசாயாவின் புஸ்தகம் 25:8. ஏசாயா 25:8. அங்கே பார்க்கிறோம், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். Jesus followed up the death and he took victory. இன்னைக்கு நம்முடைய தியானம், இயேசு மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். 3 தடவை அந்த வசனத்தை எல்லாரும் சொல்லுவோம். மரணத்தை ஜெயமாக சொல்லுவோம். மறுபடியும் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். இது என்ன? இது விழுங்குவார், மரணத்தை ஜெயமாக விழுங்குவாராம். ஏன் வேதம் இப்படி சொல்லுகிறது? இன்னைக்கு விழுங்குறதுலேயும் ஒரு ரகசியம் இருக்குது. விழுங்குற காரியம் இன்னைக்கு நான் பேசும்போது யாரை பற்றியோ எதை பற்றியோ நான் பேச போகிறதில்லை. வேதத்திலிருந்து பேசுவேன். அது உங்களுக்கும் ஒரு இதாக இருக்கலாம். அது எப்படி இருக்கலாம்? விழுங்குவது, ஸ்வாலோயிங். உலகத்தில் மனிதன் மனிதனை விழுங்குகிறான். பணத்தை சிலர் விழுங்கிடுவாங்க, அப்படியே கொள்ளடிச்சிருவான். பிசாசு மனுஷனை விழுங்க பார்க்குறான். ஆனால் இயேசு எல்லாத்தையும் சிலுவையில் விழுங்கி விட்டார். நம்மை இந்த உலகத்தில் எதுவும் விழுங்காமல், கவனமாய் கவனிங்கள். ஒரு வியாதி உங்கள் வந்துடுச்சுன்னா அந்த வியாதி உங்களை முழுங்கிடக்கூடாது. என்ன கவனிங்க, வியாதி நம்மளை முழுங்கிடக்கூடாது. ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னா அந்த பிரச்சனைகள் அப்படியே மொங்கி போய் அது
உங்களை முழுங்கிடக்கூடாது. முதல்ல நான் செய்திக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் உங்கள்கிட்ட ஒரு உறுதி வாங்க போகிறேன். எத்தனை பேர் என்ன இந்த உலகத்தில் வேறு எதுவும் விழுங்கிடக்கூடாது அப்படின்றவங்க மட்டும் கை வைத்து, வியாதி என்னை விழுங்கக்கூடாது, வாயத்திலிருந்து சொல்லுங்கள். பிரச்சனைகள் என்னை விழுங்கிடக்கூடாது. ஏன்னா இயேசு சிலுவையில் சாத்தானை விழுங்கினார். அதனால் என்னை யாரும் விழுங்கவே முடியாது. எந்த வியாதியோ போராட்டமோ நம்மை விழுங்க வேண்டிய அவசியமே இல்லை. அது மாதிரி நாமும் கண்டதை முழுங்கிட்டு கிடக்கூடாது. இன்னொரு குடும்ப பிரச்சனையை போய் நீங்கள் பார்த்து ஏதாவது பண்ணிங்கன்னா அந்த குடும்ப பிரச்சனையை நீங்கள் விழுங்க பார்க்குறீங்கன்னு அர்த்தம். இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. கண்டதை முழுங்கினா வாந்தி தான் வரும், அப்படி தானே? இன்றைக்கி நிறைய விசுவாசிகள் எதை விழுங்க வேண்டும் என்று இல்லாமல் தங்களுக்கு தேவையில்லாத இன்னொரு பிரச்சனை, இன்னொருடைய வாழ்க்கை, இன்னொரு நபர்கள், இன்றைக்கி நிறைய பேருக்கு என்ன எல்லாரை பற்றி கவலைப்பட்டு கிடப்பாங்க. ஊரெல்லாம் நீங்கள் பெருக்கி கூட்ட முடியாது. நம்ம வீட்டை தான் பெருக்கி என்ன செய்ய முடியும்? சுத்தமாக வைக்க முடியும். இன்னொரு ஆளை சரிப்படுத்த நீ யார்? எல்லாரையும் போய் நீ சரி பண்ணுறதுக்கு உனக்கு கர்த்தர் வைக்கலை. அது இயேசு பார்த்துக்கிடுவார். சபை இருக்குது, ஒளிக்காரங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு ஏன் உங்களுக்கு பிரச்சனை? பிள்ளைகள் கூட 3 பிள்ளைகள் இருக்குன்னா 3 விதமாக இருக்கும். எல்லாத்தையும் நீ விழுங்கிட்டு கிடக்கூடாது. இன்னைக்கு அநேகருக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, swallowing everything in their life, taking, that means எல்லா பிரச்சனையும் எடுத்து போட்டுக்கிட வேண்டியது, எல்லா பாடுகளையும் தூக்கி சுமந்துக்கணும். என் பிள்ளை, என் புருஷன், அது இது வேலை, அவன் இவன் தோலா தொடுத்து எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டியது. எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்களுக்கு ஜபம் கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது, ஆலயம் கிடையாது, கர்த்தர் தேடுறது கிடையாது. பிறகு உனக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும்? உனக்கு எப்படி சுகம் வரும்? கண்டதெல்லாம் விழுங்கிறத தூக்கி விட்டுட்டு உன்னை கவனி. நீ விழுங்க வேண்டியது என்ன? சொல்ல போறேன். இப்போ நான் விழுங்க வேண்டியது என்ன? ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை தான் நான் விழுங்க வேண்டியது. நான் விழுங்க வேண்டியது அவரை ஆராதிக்கிற ஆராதனை, அவரை துதிக்கிற துதி. ஹல்லேலூயா. இதை விட்டுட்டு ஊரு கதையெல்லாம் எடுத்துக்கிட்டு, ஊரெல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாரையும் நீ விழுங்கிட்டு இருந்தீங்கன்னா யாரும் ஒன்றும் நம்ம செய்ய முடியாது. இன்னொன்று, நாம் போய் ஒன்றொன்னா பிரச்சனையை பார்த்து விழுங்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம தான் எல்லாம் இயேசு, நம்ம தான் உலகத்துக்கு ரட்சகர். இன்றைக்கி கவனமாய் கவனித்துக் கொள்ளுங்கள். உலகத்தில் உள்ள அத்தனை பாவங்களையும் சாபங்களையும் இயேசு சிலுவையில் விழுங்கிவிட்டார். நீ போய் எதையும் விழுங்க வேண்டிய அவசியமே. புரிந்தவர்கள் மட்டும் வலது கரத்தை உயர்த்தி, போதும், உன் பிள்ளையை பற்றி கவலை ஓரளவுக்கு இருந்தால் போதும், மகளை பற்றி காரியங்களை குறித்து யாரை பற்றி கவலை ஓரளவுக்கு இருந்தால் போதும். ஆனால் எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில் சுமந்து விட்டார். இயேசு எல்லாவற்றையும் விழுங்கி விட்டார். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்களுக்கு தொண்டையில் இந்த இடத்துல கட்டி மாதிரி இருக்கும். அதுக்கு ஆடம்ஸ் ஆப்பிள் சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க. இது வரைக்கும் இந்த செய்தி யாரோடும் பேசலை. இன்றைக்கு தான் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறேன் ஃபஸ்ட்டு. இனி தான் இந்த செய்தி உலகம் முழுது போகுது. விழுங்கினால் அடையாளம் இல்லாமல் போகுமா அப்படின்னா, எதை நீ விழுங்கினாலும் வாழ்க்கையில் என்ன இருக்கும்? ஒரு அடையாளம் இருக்கும். சிலர் எல்லாம் செஞ்சுட்டு கையெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே இருப்பாங்க, ஒன்றும் நடக்காத மாதிரி இருப்பாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, நம்ம வாழ்க்கையில் எதை விழுங்கினாலும், ஆதாம் ஒன்றை விழுங்கினான், இன்னைக்கு வரைக்கும் இது என்னவா இருக்குது? அவனுக்கு இது அடையாளம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம் இருக்கும், மறையாது. 10 வருஷம் கழிச்சு பின்னால் வராது. நீ செய்கிற நீதியும் 10 வருஷம் கழிச்சு உன்னை ஃபாலோ பண்ணும். நாம் செய்த அநீதியும் 10 இயர்ஸ் கழிச்சு சந்ததியாக பின்னால் வந்துக்கிட்டே இருக்கும். அன்னாளுடைய பரம்பரையில் அவங்க தாத்தாக்கு முற்பாட்டன் கோராகு என்ற கூட்டத்தார் அவங்க செஞ்ச அக்கிரமத்தில் அன்னாள் 16வது சந்ததி அவளுக்கு பிள்ளை இல்லை. சும்மா இல்லை, குடும்பத்தில் வருகிற சாபங்கள் சும்மா வந்து விடாது. என் பிள்ளைக்கு வேலை இல்லை, என் பிள்ளைக்கு பிள்ளை இல்லை, என் குடும்பம் அப்படி இருக்குன்னு சொன்னா அனலைஸ் பண்ணு. உன் தாத்தாக்கு என்ன நடந்துச்சு உன் குடும்பத்தில்? இந்த சாபத்தை எடுக்க தான் இயேசு பூமிக்கு வந்திருக்கிறார். அவரிடத்துல போய்
என் குடும்பத்தில் வந்து சாபம் என்ன, என் வாழ்க்கையில் வந்து சாபம் என்ன என்று கேட்டு எல்லாவற்றையும் விழுங்கி போட்ட இயேசு நமக்காக இருக்கிறார். He swallowed everything. எடுத்து வாசிக்கலாம். இப்போ நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கிறேன். இப்போ வேதத்தில் எப்படி காரியங்கள் இருந்தது, இதற்கு முன் அடையாளமாக எதெல்லாம் இருக்கிறது என்று சொல்லி நாம் 1 கொரிந்தியர் 15:54 மீண்டும் பரிசுத்த பவுல் இதை பற்றி அங்கே சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். மரணம் ஜெயமாக என்ன செய்யப்பட்டது? மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. மரணம் ஜெயமாக என்ன செய்யப்பட்டது? விழுங்கப்பட்டது. எல்லாரும் சத்தமாய் 3 முறை வாசிப்போம். மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. இன்னும் சத்தமாய் மீண்டும் ஒரு முறை. மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. மறுபடியும் மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. ஹல்லேலூயா. யார் இந்த எதர் விழுங்கினது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. எபிரேயர் 2:14 அங்கே நாம் இப்படி நாம் வாசிக்கிறோம். மரணத்தினாலே ஆண்டவர் எப்படி ஜெயத்தை எடுத்தார் என்று. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் விழுங்கினார் என்றால் மரணத்திற்கு அதிபதியான சாத்தானை இயேசு அழித்தார். ஜீசஸ் டெஸ்ட்ராய்ட் என்று இருக்கிறது. அழித்தார், விழுங்கி போட்டார் என்றிருக்கிறது. அப்போ இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி விழுங்குவார், விழுங்கி போடுவார் என்பது வேதாகமம் முழுவதும் அங்கங்கே ஆண்டவர் சொல்லிக்கிட்டே வர்றார். இப்பொழுது வேதத்தில் நேரடியாக விழுங்கப்பட்ட ஒரு சம்பவத்தை இயேசுவோடு ஒப்பிட்டு நாம் பார்க்க போகிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் எல்லாரும். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அங்கே ஒரு நாள் மோசேயும் ஆரோனும் பார்வோனுக்கு முன்னால் போய் நிற்கிறான். அப்படி பார்வோனுக்கு முன் நிற்கும் போது 10வது வசனம் முதலாவது, மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான். அது சர்ப்பமாயிற்று. அது என்னவாக மாறிட்டான்? உடனே 16வது வசனம், பார்வோன் சாஸ்திரிகளையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். 12வது வசனம், அவர்கள் ஒவ்வொருவனாக தன் கோலை போட்டபோது, கவனிங்கள், ஒவ்வொரு கோலா மந்திரவாதிகள் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. போட்ட உடனே அவைகள் சர்ப்பங்களாயின. ஆரோனுடைய கோலோ, இதை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க எல்லாரும் சத்தமா, ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. மறுபடியும் வாசிப்போம். ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. என்ன இது நடந்தது? அன்றைக்கு ஒரு நாள் இயேசு இந்த பூமிக்கு வருவார், மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், சாத்தானை அவர் விழுங்கி போடுவார் என்பதற்கு அடையாளமாக அன்றைக்கே மோசேயை வச்சு ஆண்டவர் ஒரு அடையாளம் அங்கே காண்பிக்கிறார். மோசேயை வைத்து என்ன அடையாளம்? பார்வனுக்கு முன்னால் போய் மோசே நிற்கிறார். அப்போ பார்வன் சொல்கிற ஒரு அடையாளத்தை காண்பிங்க. ஏற்கனவே பார்வனுக்கு 9 விதமான அடையாளம், வண்டுகள் பேனெல்லாம் வந்துச்சு. இதெல்லாம் நிறைய அற்புதம் நடந்துச்சு. ஆனால் இந்த அற்புதம் ஸ்பெக்டாக்குலர் மிராக்கிள். கவனமாக கவனிங்கள், ஸ்பெக்டாக்குலர் மிராக்கிள். ஏன் அப்படின்னா, உலகத்தில் சர்ப்பத்தை வணங்குகிற நிறைய தேசங்கள் இருக்குது. சர்ப்பத்தை தான் தெய்வமாக வைத்து வணங்குகிறார்கள். அந்த எகிப்தின் பார்வோனும் சர்ப்பத்தையும் சர்ப்பம் போல இருக்கின்ற crocodile முதலையும் சேர்த்து வணங்குவான். இந்த இடத்துல அந்த சர்ப்பம் ஆரோனுடைய கோல் எல்லா கோலையும் விழுங்கி விட்டது. எல்லா கோலையும் விழுங்கிருச்சு. முதல்ல தான் என்ன செய்யும்? உயிரோட எல்லாத்தையும் விழுங்கிடும். அப்போ அந்த பிக்சர்லாம் எடுத்து உங்களுக்கு போட நேரம் இல்லை. நான் அதை வாசித்து கொண்டிருந்தபோது மோசே கொண்டு அந்த கோலை போட்ட உடனே அந்த கோல் சர்ப்பமாக மாறி அந்த பார்வோனை தான் நேரம் அப்படி பார்க்குது. உடனே பார்வோன் எழுந்து குதித்து அந்த அரசியல் உள்ள எல்லாரும் சத்தம் போட்டு ஓடுறாங்க அந்த சர்ப்பத்தை பார்த்த உடனே.
உடனே இந்த பார்வோன் எல்லா மந்திரவாதிகளுக்கு தகவல் கொடுத்து எல்லாரையும் வேகமாக வரச்சொல், எல்லாத்தையும் சீக்கிரம் வர சொல்லி அவனுடைய மந்திர வித்தையினால் எல்லா கோலையும் போட சொல்லி அந்த மந்திரத்தை காண்பித்து ஒன்றை செய்கிறான். கவனியுங்கள், மந்திரத்தினாலும் இயேசு செய்கிறது போல அற்புதத்தை செய்ய முடியுமான செய்ய முடியும். ஆனால் ஆண்டுடைய அற்புதம் அந்த அற்புதத்தில் விளங்கிடும். ஏன்னா யாருடைய அற்புதம் மேலானது? புரிந்தவர்கள் கைவிதி ஆமேன் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்திலே சாத்தானுக்கும் ஒரு வல்லமை உண்டு, மந்திரத்துக்கு ஒரு வல்லமை இருக்கும், பிசாசுக்கு ஒரு வல்லமை இருக்கும். ஆனால் எல்லா வல்லமைக்கு மேலான வல்லமை யாருடைய வல்லமை? இயேசு கிறிஸ்துவின் வல்லமை. ஹல்லேலூயா. கைவிதி சொல்லுங்க சத்தமா, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை. எல்லா சத்தமா, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை. ஹல்லேலூயா. அப்போ God wants to prove the power of God by the snake before Pharaoh. ஆகவே அந்த எகிப்தில் பார்த்தீங்கன்னா முதலைகள் படம் சிலை வச்சுருப்பாங்க, பாம்பு சிலை வச்சுருப்பாங்க. இப்போவும் சீனாக்கு தெய்வம் பாம்பு தான். இன்றைக்கு நம்ம தேசத்துலேயும் பாம்புகளை தெய்வமாக வைத்திருக்கிறார்கள். அவங்க செஞ்சுட்டு போட்டோம், அவங்க எப்படி நினைக்கிறாங்களோ செஞ்சட்டும். ஆனால் வேதம் சொல்லுகிறது இந்த சர்ப்பம் எப்படி வந்தது அதை தான் பார்க்கணும். சர்ப்பம் எப்படி வந்தது? முதல் 3ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்து பார்ப்போம். எப்படி இந்த சர்ப்பம் வந்துச்சு? தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. சர்ப்பமானது எப்படி இருந்துச்சா? தந்திரம் உள்ளதா இருந்தது. இந்த சர்ப்பம் இவங்கெல்லாம் திடீர்னு யாரும் கொண்டு வந்து கும்பிடலை. இந்த சர்ப்பம் ஏதேன் தோட்டத்திலே வந்தது, சர்ப்பமாக வந்தது. இந்த சர்ப்பத்தினுடைய கேரக்டர், த சர்பன்ட் இன் த பிகினிங், ஆரம்பத்தில் இந்த சர்ப்பத்தினுடைய கோணம் எப்படி இருந்துச்சுன்னா, அதுக்கு கால்கள் இருக்கும், முதலை மாதிரி நடக்கும், வேகமாக போகும், மரத்து மேலே ஏறும், எல்லாம் செய்யும். ஆனால் ஆண்டவருக்கு விரோதமாக இந்த சர்ப்பம் ஏவாளையும் அந்த ஆதாமை ஏமாத்தினதினால 3:14 ஆதியாகமம் 3:14 தேவன் கொடுத்த சாபத்தினால் தான் வயிற்றில் ஊற ஆரம்பித்தது. நீ உன் வயிற்றினால் நகர்ந்து போதும். ஆகவே சர்ப்பம் என்பது இப்போ யாரையும் சர்ப்பத்தை வைத்து வணங்குகிறவர்களை நாம் ஒன்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்றால் வேதத்தில் சர்ப்பம் முதலாகவே இருக்குது, வேதத்தில் இருக்குது. அதைத்தான் பார்த்து அவங்க ஏதோ செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு சர்ப்பத்தையே விழுங்கின இயேசு நமக்காக இருக்கிறார். புரிந்துள்ளாமைன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை நல்ல சத்தி, சர்ப்பத்தை விழுங்கினவர், சிலுவையிலே சர்ப்பத்தின் வல்லமைகளை விழுங்கினவர். இந்த வருஷம் வெள்ளிக்கிழமை ஏதோ ஒரு அற்புதம் உங்கள் குடும்பங்களில் நடக்கும். கவனமாக வார்த்தை கேட்குறவங்களுக்கு, இங்கே இருக்கிற நீங்கள் சர்ப்பத்தின் ஆவிகளால் ஏற்கனவே பிடிக்கப்பட்டு, அல்லது உங்கள் குடும்பத்தில் யாரோ சர்ப்பத்தின் ஆவியினாலே சாபத்தோடு இருந்திருக்கலாம். இன்றைக்கு அந்த சர்ப்பத்தின் வல்லமை இயேசுவின் வல்லமையினால் அது அழிக்கப்பட போகிறது. ஒருவேளை நீங்கள் எத்தனாவது சந்ததியோ அது தெரியாது. ஆனால் அந்த சர்ப்பத்தின் வல்லமை, நீங்கள் திருமணம் செய்திருந்த அந்த குடும்பத்தினருடைய சந்ததியில் 4 தலைமுறைக்கு முன்னால் சர்ப்பத்தை வைத்திருந்திருக்கலாம். ஏதோ ஒன்று அந்த சர்ப்பத்தின் வல்லமையை முறியடிக்க இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஆனால் இந்த சர்ப்பம் மிகவும் மோசமானது. சர்ப்பம் மிக மோசமானது. நல்ல கவனிங்க, சர்ப்பத்துக்கு தலையிலையும் விஷம், வாயிலையும் விஷம். தலையிலையும் விஷம், வாயிலையும் விஷம். அதனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? சங்கீதம் 23 என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் தலை என்ன செய்தார்? அபிஷேகம் பண்ணுகிறார். என் வாயில் அவருடைய வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்கிறார். சர்ப்பத்தின் ஆவி அழினா உங்கள் தலையில் யாருடைய அபிஷேகம் வரணும்? வாயில் யாருடைய வார்த்தை வரணும்? ஏன் அப்படின்னா, சர்ப்பத்துக்கு தலையிலையும் விஷம், வாயிலையும் விஷம். நீங்கள் உலகத்தில் உள்ள சிலரோடு நீங்கள் பழகி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விஷம் தலையில் வாயில் மட்டுமே இருக்குது. இப்போ உள்ளவங்களுக்கு உடம்பு பூரா இருக்குது. பயங்கர டாக்டிக் பீப்புளாக இருப்பாங்க. எப்படி நம்மளை கொள்ளடிக்கிறது, எப்படி கொண்டு போயிடுறது, இப்படி தான் உலகம் இருக்குது. அதனால தான் ஆண்டவர் தம்முடைய அபிஷேகத்தை நமக்கு தருகிறார். எத்தனை பேருக்கு உங்கள் தலைமையில் அவருடைய அபிஷேகம் கையெல்லாம் வைத்து வாயை திறந்து சர்ப்பத்தின் தந்திரங்களை அழிக்க கையை சத்தி ஸ்தோத்திரமணி, ஆண்டவரே என் தலைமையில் உம்முடைய அபிஷேகம்,
என் வாயில உம்முடைய வார்த்தை வரணும். ஹalleluya, hallelujah. The serpent in the Garden of Eden, then the serpent in Pharaoh's court with the rod of Moses. In எண்ணாகமத்தில் 20ஆம் அதிகாரத்தில் உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பம். அப்போ வேதாகமும் சர்ப்பத்தை ஃபோக்கஸ் பண்ணுது. சில எல்லாம் கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க, மகாபலிபுரத்தில் போய் இந்த பாம்பை வாங்கி கொண்டு வீட்டில் வச்சுருப்பாங்க. நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுருக்கீங்களே தெரியல. பல்லியையும் பாம்பையும் தேளையும் வாங்கிட்டு போய் வீட்டில், ஏற்கனவே வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆளே தேள் மாதிரி தான் இருக்குது கடிச்சிக்கிட்டு. வீட்டில் இருக்கிற ஆளே பாம்பு மாதிரி தான் தந்திரமாக பண்ணிகிட்டு இருக்குது. அநேகம் குடும்பத்திலே பாம்பு மாதிரி இருந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதில் வேறு எங்கன்னா பிக்னிக் போயிட்டு சுற்றிட்டு வந்துட்டு ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்லி அதை ஒன்று கொண்டு வாங்கி என்ன செஞ்சிடுவாங்க, வீட்டில் வச்சுக்கிடுவாங்க. கிறிஸ்தவனே கவனமாயிரு. நான் இப்போ விசுவாசிகளோடு தான் பேசிகிட்டு இருக்கிறேன், வேறு யாரு கூட பேசலை. ரட்சிக்கப்பட்டு தேவனுக்காக வாழ விரும்புகிற விசுவாசிகளுக்கு மட்டும் நான் பேசுகிறேன். நீ தேவனுடைய பிள்ளையானால், ரட்சிக்கப்பட்டிருந்து கர்த்தருக்காக இருந்தால் கவனமாயிரு. சர்ப்பத்தின் ஆவிகளுக்கு விலகி இரு, பொல்லாத ஆவிகளுக்கு விலகி இரு. இது என்ன ஒன்றும் செய்யாது, சும்மா அது ஒரு படம் தான், அது ஒரு சிலை தான், அது ஒரு இதுதான், இது பியூட்டியாக இருக்குது அப்படின்னு. இந்த மகாபலிபுரத்தில் அமெரிக்காக்காரன் வந்தான்னு அதைத்தான் வாங்கிட்டு போவான். அவனுக்கு அது பியூட்டியாக இருக்கும், அவனுக்கு அது பிரச்சனை கிடையாது. நம்ம வாழ்க்கையில் மிக கவனமாக இருக்கணும். எத்தனை பேர் இன்றைக்கி சர்ப்பத்தின் ஆவி, crocodile ஸ்பிரிட்டு, இதுக்கெல்லாம் என் குடும்பம் விலகி விடுதலை ஆகணுன்ற மட்டும் கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இன்னைக்கு இயேசு வெளியேற்பட்ட ரத்தத்தை சிந்த நாள் இல்லை, எல்லா வாயத்திலிருந்து 10 தடவை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். சத்தத்தை நல்லா உயர்த்தி சிலுவை என்று சொல்லுங்க கொஞ்ச நேரம். சிலுவை, இயேசுவின் சிலுவையிலே விழுங்கி போட்டார், சாத்தானை மரணத்தை விழுங்கினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்துக்கு எதிராக இருக்கிற ஏதோ ஒரு அந்தகாரம் ஆண்டவருடைய இரத்தத்தின் வல்லமையினால் விழுங்கப்பட போகிறது. ஹல்லேலூயா, விழுங்கப்பட போகிறது. அப்போ ஏற்கனவே நம்ம வாழ்க்கையில் வர நிறைய பிரச்சனைகள் ஆண்டவர் விழுங்கி, அவருடைய வல்லமை விழுங்கி தான் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுது. அப்போ இயேசு மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். இந்த யாத்திராம 7ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டால், இப்போ அந்த மந்திரவாதிகள் எல்லாரும் அந்த காரியத்தை செஞ்ச உடனே அந்த கோல்களை எல்லாம் இந்த ஆரோனுடைய கோல் என்ன செய்து போட்டுதான் எல்லாவற்றையும் விழுங்கி போட்டது. இது எதற்கு அடையாளம்னா, இயேசு கிறிஸ்து ஒரு நாள் பிசாசின் எல்லா வல்லமைகளை விழுங்கி போடுவார் என்பதற்கு அடையாளமாக மோசே பார்வோனுக்கு முன் இதை செய்து காண்பிக்கிறார் என்று நான் பார்க்கிறோம். யாக்கோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், மனிதர்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மனிதர்களே பாம்பின் விஷத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் இருப்பார்கள். அவர்களுக்குள் நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும், நாவு என்ன செய்யாதான், அடங்காத ஒரு பொல்லாத உலகம். சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்தது. சாவுக்கு ஏதுவான என்ன நிறைஞ்சிருக்குது? விஷம். அதனால்தான் நம்முடைய சொந்த வார்த்தைகளை பயன்படுத்தாமல் யாருடைய வார்த்தைகளை பேச படிக்கணும்? தேவனுடைய வார்த்தை. எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தை பேச விருப்பம் உள்ள கை வைத்து ஆமேன் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்போ சாத்தானுடைய சாவுக்கு ஏதுவான விஷமுள்ள வார்த்தைகளை பேசாமல் தேவனுடைய வார்த்தையை என்ன செய்யணும்? பேசணும். ரோமர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம், அங்கே நாம் பார்க்கிறோம், இந்த சாத்தானுடைய விஷம் இன்னைக்கும் உலகத்தில் இருக்குது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே இந்த சாத்தானுடைய விஷம், சர்ப்பத்தினுடைய எல்லா அந்தகாரங்கள் அழிக்கப்பட வேண்டும். அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. ஆமா, உதடுகளின் கீழே என்ன விஷம் இருக்குதா? பாம்பின் விஷம் இருக்கிறது. நல்லா கவனிங்க. ஏவாள்கிட்ட பேச்சிலே எல்லாத்தையும் காரி சாதிச்சு போயிட்டான். ஏவாள்கிட்ட வேற ஒன்றும் கொடுக்கல, வாங்கலை. சில ஆளுங்கள்லாம் பாருங்க, வாயிலே எல்லாம் பண்ணிடுவானுங்க. செல்ஃபோனில் பேசியே நாசம் பண்ணிடுறாங்க. எனக்கு நிறைய பேர் ஆளை பார்த்தா வெளியே ஒன்றும் செய்யாத மாதிரி தான் இருக்கும். எல்லாம் பேச்சிலே, ஃபோன் பண்ணிலே பேசி முடிச்சிருவான். செய்தி கொடுத்தே முடிச்சிருவான், வார்த்தையிலே முடிச்சிருவான். கவனிங்க.
இன்னைக்கு இந்த பாலத்தில் இருக்க நம்ம பிள்ளைங்கள்லாம் அப்படி தான் இருக்காங்க. வெளித்தோட்டத்தில் யார்கிட்டையும் ரொம்ப பேச மாட்டாங்க. எதில் பேசி முடிச்சிடுறாங்க. அந்த ஆதியாகமம் 3 அதிகாரத்தில் சர்பம் குசு குசுன்னு பேசுன மாதிரியே பேசி முடிச்சிருவாங்க. சிலத்தில் பார்த்தா இந்த பிள்ளையா, இவனா, இப்படியா, இவங்களா. இதெல்லாம் என்ன? சாத்தானுடைய தந்திரங்கள். வார்த்தையினாலே அழிக்கிறது. வார்த்தையினாலே மிக கவனமாக இருக்கணும். வார்த்தை, நான் அவங்ககிட்ட தானே பேசிட்டு இருந்தேன், இவர்கிட்ட தானே சொன்னேன், அங்கே தானே பேசினேன். அந்த வார்த்தை தான் சாத்தானுடைய விஷம். இன்றைக்கு அதை முறிப்பதற்கு இயேசு சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். ஆமென். எல்லாம் கைவித்து நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற இந்த சாத்தானுடைய விஷம் வார்த்தை, ரகசியமாக பேசுறது, பேசியே குடும்பத்தில் காரியங்களை செய்கிறது, இதெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் இவைகளெல்லாம் அழிக்கப்பட்டு யாருடைய வார்த்தை வெளிவரணும்? தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் சாத்தான் ஏவாளிடத்திலே பேசினான். இன்னொன்று பாருங்க, சாத்தானும் ரொம்ப தந்திரமான ஆள். யார்கிட்ட பேசணும்னு ஐடியா இருக்குது. அவன் யார்கிட்ட பேசலை? ஆதாம்கிட்ட பேசலை. இப்போவும் இந்த பேசுகிறவங்களாம் ஏமாந்த ஆள்கிட்ட நல்லா பேசிடுவாங்க. பேச வேண்டிய ஆள்கிட்ட என்ன செய்ய மாட்டாங்க? பேச மாட்டாங்க. பதில் கொடுக்குறவங்ககிட்ட பேச மாட்டாங்க. அப்போது இன்றைக்கி ஏதோ கர்த்தர் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிற, இன்றைக்கி ஏதோ ஒன்று நடக்க போகுது, ஏதோ ஒரு காரியம் கர்த்தர் செய்ய விரும்புகிறார் திருச்சபையில். சாத்தான் பேசியே அழித்து போட்டான். அதனால தான் ஆண்டவர் பார்த்தார், ஏதேன் தோட்டத்தில் சாத்தான் பேசி அழித்த இந்த காரியத்தை இன்றைக்கி உலகம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். வார்த்தை மூலம் பேசிக்கிட்டே இருக்கிறார். சிலுவையில் 7 வார்த்தை இயேசு பேசினார். ஹல்லேலூயா. சிலுவையில் ஆண்டவர் ஜெயம் எடுப்பதற்கு சாத்தான் அங்கே ஏதோ ஒரு வார்த்தையை பேசி ஏவாளை அழிச்சான். சிலுவையில் 7 வார்த்தையில் பிசாசை ஜெயித்தார். ஆமென். நம்மெல்லாம் காலில் அடிபட்டால் நமக்கு எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, சத்தம் போடுவோம், என்னென்னோ சொல்லவில்லை. நமக்கெல்லாம் பிரச்சனை வந்து, வியாதி வந்து, வேதனை வந்துடுச்சுன்னா நம்ம பேச்சே மாறிடும். ஆனால் 5000 காயம், முதுகில் 150 ஆழமான காயம், தலையில் முள். ஆனால் வேதம் சொல்லுது இயேசு வாயை திறவாதிருந்தார். கொஞ்சம் இன்றைக்கி குட் ஃப்ரைடே இன்றைக்கி எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறோம்? நம்ம வாழ்க்கையில் வேதனை வரும்போது வாயை திறக்காமல் இருந்து யாரை மகிமைப்படுத்தணும்? சிலருக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா அம்மா அப்பாவை குறை சொல்லி, சபையை குறை சொல்லி, எல்லாத்தையும் குறை சொல்லி, உலகம் முழுவதும் குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவன் வாயனை அடக்குனா அந்த பிரச்சனையை நீ ஜெயிச்சிடலாம். ஹல்லேலூயா. பிரச்சனையை அடக்கி ஜெயிப்பதற்கு ஒரே காரணம் என்னென்னா, நம்முடைய நாவை அடக்கினால் போதும். இயேசு அதை செய்தார். இயேசு அதை செய்தார். அப்போ இயேசு அவர் சத்தமிடாத, வாசிங்க ஏசாயா 53:7, அவர் நெருக்கப்பட்டும் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஐசாயா சாப்டர் 53:7. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. எல்லாம் சேர்ந்து சத்தமா வாசிங்க. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் அவர் வாயை திறக்கவில்லை. ஹல்லேலூயா. அதுக்காக ஒரேடியாக பேசாமலே மூஞ்சி மாதிரி இருக்கிறவங்களையும் நம்ப முடியாது. ஒரேடியாக பல்லோட பேசுகிறவங்களையும் நம்ப முடியாது. இல்லை கவனிங்க, இயேசு அமைதியாக இருக்கும்போது அமைதியாக இருந்தார், பேசும்போது பேசினார். புரிந்தால் ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. கை வைத்து அமைதியாக இருக்க வேண்டிய நேரத்தில் எப்படி இருக்க வேண்டும்? பேச வேண்டிய நேரத்தில் சரியாக பேச வேண்டும். இயேசு அடியெல்லாம் வாங்கிட்டார், எவ்வளோ அடியை வாங்கிட்டார். ஆனால் ஒருத்தர் அடிக்கும் போது கேட்டார், ஏன் என்னை அடிக்கிறாய்? எல்லாத்துக்கும் உம்மாஞ்சாமி போட்டுக்கிட்டு ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு அவர் சொல்லிட்டார், நான் செஞ்சுட்டேன், அவர் கூப்பிட்டாரு, போயிட்டேன், இப்படி இருந்து வாழக்கூடாது. அமைதியாக இருக்க வேண்டிய இடத்துல அமைதியாக இருக்கணும். அதே நேரத்தில் சரியான வார்த்தைகளை பேசி ஜெயத்தை நாம் எடுக்கணும். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. இயேசு சிலுவையில் 7 வார்த்தைகளிலே சாத்தானுடைய வல்லமையை அவர் அழித்தார். ஏதேன் தோட்டத்தில் சாத்தானுடைய வார்த்தையினாலே பாவம் வந்தது, சிலுவையிலே 7 வார்த்தையினாலே ரட்சிப்பு வந்தது. கரங்களை தட்டி அவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஏதேனிலே சாத்தானுடைய வார்த்தை பாவத்தை உள்ள கொண்டு வந்துச்சு, சர்பத்தை உள்ள கொண்டு வந்துச்சு. ஆனால் சிலுவையில் இயேசு 7 வார்த்தையில சர்பத்தின் தலையை நசுக்கினார். ஆமென். நம்ம வாழ்க்கையில் சாபத்தை மாற்றுவது வெறும் மருந்து, மாத்திரை, டேப்லெட், டாக்டர், படிப்பு இதல்ல. யாருடைய வார்த்தை?
வார்த்தை நம்புறவங்க மட்டும் கையை வைத்து கர்த்தருடைய வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. The word of God. ஆகவே சர்ப்பத்தை விழுங்கிட்டு இப்போ இந்த மோசையினுடைய கோல், அதுவும் எதுக்கு அடையாளம் தெரியுமா? அதுவும் வார்த்தை தான். வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், the book of Isaiah chapter 11 verse 4ல வாக்கின் கோலினால் என்று வாசிக்கிறோம். பூமியை தமது வாக்கின் கோலால் அடி. போதும். வாக்கின் கோலினால். என்ன கோலினாலா? அப்போ இந்த கோல் என்பது வார்த்தை குறிக்கிறது. வார்த்தை. யோவான் 1:1 வாசிக்கலாம். யோவான் 1:1. ஆதியிலே, யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. புரிந்தவர்கள் மட்டும் கை வைத்து ஆமென் சொல்லுவோம். கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 10 ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வார்த்தை. ஆதியிலே வார்த்தை. ஹல்லேலூயா. இப்போ மோசேயின் கையில் இருக்கிற கோல், அது யாருடைய வார்த்தைக்கு அடையாளம்? யாருடைய வார்த்தைக்கு அடையாளம்? தேவனுடைய வார்த்தை. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. மந்திரவாதிகளின் கோல்களை விழுங்கினது வெறும் மோசையின் கோலா அல்லது கர்த்தருடைய வார்த்தையா? எல்லாம் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படி என்றால் சாத்தானை அழிப்பது ஏதோ ஒரு மந்திரமா, கோலா அல்லது தேவனுடைய வார்த்தையா? அப்ப தேவனுடைய வார்த்தையின் வல்லமை என்ன? சாத்தானை விழுங்கி போடுகிற வல்லமை யாருடைய வார்த்தைக்கு இருக்குது? புரிந்தவர்கள் ஆமென் சொல்லுவோம். அந்த வார்த்தை தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த வார்த்தை தான் இங்கிருந்து புறப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்க எந்த வார்த்தை அதிகமா பேசுறீங்க? பிரச்சனையே பேசிட்டு இருக்கீங்களா? 24 hours வீட்டு பிரச்சனை, அந்த பிரச்சனை, குழம்பு, இதே பிரச்சனை. ஆனா இதை நிறுத்திட்டு யாருடைய வார்த்தை அதிகமாய் பேசணும்? தேவனுடைய வார்த்தை. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை. இன்னைக்கு அதிகாலையிலையும் ஒரு செய்தி கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில் குட் ஃப்ரைடே சர்வீஸ் 5 மணி ஆராதனை. இந்த அதிகாலை ஜபத்தில் பங்கெடுக்கிறவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். நீங்கள் அதை கனப்படுத்துறதற்கு நன்றி. நேற்று இரவு தான் அதை பதிவு செய்தோம். இங்கே அதை டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கே மணி 12 ஆச்சு நேற்று இரவு. ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோன்னா யாருடைய வார்த்தைக்காக தான்? தேவனுடைய வார்த்தைக்காக தான். தேவனுடைய வார்த்தைக்காக தான். இருக்கிற ஊழியர்கள் எல்லாம் மறைஞ்சிருவாங்க, எல்லாம் மறைஞ்சிருவாங்க. ஆனால் எது மறையாது? ஆமாம், அவங்க விட்டுட்டு போகிற வார்த்தை மறையாது. வார்த்தை மறையாது. அந்த வார்த்தை யுகாயுகமாக பேசிக்கொண்டே இருக்கான். டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் இறந்தார், மரித்தார். அவருடைய வார்த்தை பேசிட்டு இருக்குது. சாம் ஜபத்தர் அவர்கள் மரித்தார்கள். ஆனால் யாருடைய வார்த்தை பேசுது? இயேசு மரித்தார், அவருடைய வார்த்தை பேசுது. கையை வைத்துக்க, சத்தத்தை வைத்து, ஆண்டவரே மரித்தும் பேசுகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தை. கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்பது. ஹல்லேலூயா. மரித்தும் பேசுகிறது தேவனுடைய வார்த்தை. மனிதர்கள் கடந்து போவார்கள், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யாது? கடந்து போகவே போகாது. கடந்து போகவே போகாது. எல்லா கைவதி சோதரம் பண்ணி, வார்த்தை அழியாது. கை சுத்தி சொல்லுங்க. ஏதேன் தோட்டத்தின் வார்த்தை பாவத்தை கொண்டு வந்தது. இயேசுவின் சிலுவையின் 7 வார்த்தை சாத்தானை அழித்தது. கைவித்தி சொல்லிக்கிட்டே இருங்க. நேரம் ஆச்சு, வேகமாக கூட சேர்ந்து வாங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மோசே அந்த கோலை அப்படி போடும்போது கீழே போடுறார் பார்வோனுக்கு முன்னால. அந்த கோல் யாருடைய வார்த்தை? அது கர்த்தருடைய. அந்த பார்வோனுக்கு முன்னால் ஆண்டுடைய வார்த்தை தூக்கி போடுறான். வார்த்தை தூக்கி போடுறான். மந்திரவாதி போடுறது பிசாசின் வார்த்தை. உலகத்திலுள்ள எல்லா பிசாசின் வார்த்தைகளை விழுங்குவது யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. அதனால தான் தாவீது கூட சங்கீதம் 23 சொல்கிறல்ல, உமது கோலும் உமது தடியும். அந்த கோல் என்பது அந்த கோல் அல்ல. அந்த கோல் எதை குறிக்கிறது? யாருடைய வார்த்தை? இப்போ உங்கள் கையில் அந்த வசனம் இருந்துச்சு, வார்த்தை இருந்துச்சு, வாக்குத்தத்தம் இருந்துச்சுன்னா உங்கள் கையில் ஒரு கோல் இருக்குன்னு அர்த்தம். அந்த கோல் இருந்தால் நீங்கள் செங்கடலை பிளக்கலாம், கண்மலையை அடித்தா தண்ணி வரும். எத்தனை பேருக்கு அந்த மாதிரி கோல் உங்கள் லைஃப்பில் இருக்கணும்? வார்த்தை, 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 வார்த்தை. தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார், குட் ஃப்ரைடே அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை ஏமாற்றின பிசாசு, இன்னைக்கு நீங்க ஏமாந்துடாத. நயவஞ்சகமான வார்த்தை, உனக்கு அதை தரேன், இப்படி செஞ்சிருவேன், உன்னை அப்படி பண்ணிடுவேன் சொல்லி தானே கூட்டு போறான்ல. How cheating words. But today
தே ஆர் டிசீவ்டு. ஏமாந்து போகிறாங்க இந்த வார்த்தைக்கெல்லாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கறது இல்லை. இன்னைக்கு யாராவது இந்த மாதிரி பொய்யான வார்த்தைக்கு நீங்கள் ஏமாந்து நீங்கள் இருந்தீங்கன்னா கர்த்தர்ட்ட இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, பொய்யான வார்த்தையை நம்பி ஏவாள் மாதிரி நான் போயிட்டேன், உம்முடைய வார்த்தையினால் என்னை ஆசீர்வதியும், அந்த வார்த்தைக்கு என்னை விடுதலை ஆக்கின்னு கேளுங்க. சும்மா இல்லை, வாயை திறந்து கேட்டு அழுதாதான் என்ன நடக்கும்? அற்புதம் அற்புதம் நடக்கும். அழுதாதான் அற்புதம் நடக்கும். அந்த காலத்தில் அம்மியில் அரைச்சி மசாலா அரைச்சி குழம்பு வைப்பாங்க. என்ன ருசியாக இருக்கும் பார்த்தீங்களா? அதை தள்ளி தள்ளி மறுபடியும் அரைப்பாங்க. சும்மா இல்லை, உன் வாழ்க்கை ருசியாக மாறணும்னா எவ்வளவு போராடி ஜபிக்கணும், அழுது ஜபிக்கணும், மறுபடியும் வசனத்தை பேசினா உன் வாழ்க்கை ருசியாக மாறும். ஹல்லேலூயா. வார்த்தையினால் அழிந்தவர்களே, வார்த்தையினால் கெட்டு போனவர்களே, வார்த்தையினால் கெட்டு போன யாராயிருந்தாலும் சரி, you are deceived, you are destroyed by the word someone spoke to you. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்க விரும்புகிறது. இனி உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள். எல்லா வார்த்தைக்கும் ஆமாஞ்சாமி போடாத, எல்லா வார்த்தைக்கும் உடனே எஸ் சொல்லிடாத. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குற கை வைத்து ஆண்டவர் நோக்கி பார்த்தேன். வாயை திறந்து கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதுவரைக்கும் கேட்டதை சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை, உம்முடைய வாக்கின் கோலினால். ஹல்லேலூயா. பிசாசு ஏவாளை ஒரு வார்த்தையினால் ஏமாற்றினான். இயேசு சிலுவையில் வார்த்தையினாலே ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் அந்த பிசாசு சொல்லி ஒரு பழத்தை சாப்பிட்டு தொண்டையில வாங்கி கட்டிக்கிட்டான் ஆதாம். ஆனால் இயேசு கடைசியாக சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் ஒரு காலம் அவன் மரணம் அடைய மாட்டான். ஏதேன் தோட்டத்தில் அந்த பழத்தை புசித்தான், சாபத்தை வாங்கினான். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் சாபத்திலிருந்து விலகுகிறான். புரிஞ்சா கையை வைத்து, இத்தனை விளங்குதான் நான் சொல்கிறது, மண்டையில் ஏறுதான், கவனிக்கிறீங்களா? கவனிங்க. எது கூட விளண்டாலும் என்ன செஞ்சாலும் வார்த்தை கவனமாக கவனிங்க. லிசன். நான் உங்களுக்காக பேசலை, கர்த்தருடைய நாமத்துக்காக பேசிகிட்டு இருக்கிறேன். தேவன் கொடுத்த வார்த்தை. நீங்கள் எனக்கு எடை போடணும், எனக்கு மார்க் கொடுக்கணுன்றதுக்கு பேசலை. தேவன் கொடுத்த வார்த்தையை நான் சொல்கிறேன். இந்த வார்த்தை நீ கேட்கலன்னா அது காற்று வழியாக போகும். இந்த வார்த்தை இங்கே தான் இருக்கும், நியாயம் தீர்த்து கொண்டே இருக்கும், பேசிக்கிட்டே இருக்கும். இந்த வார்த்தை தேவனுடைய காரியங்களை செய்து முடிக்கும். தேவனுடைய வார்த்தை. இங்கே அநேகர் ஏவாள் வார்த்தையினால் ஏமாந்தது போல் வார்த்தையினால் ஏமாந்தவங்க இருக்கிறீங்க. இன்றைக்கி இயேசு சிலுவையிலே சொன்ன வார்த்தையை நினச்சி, இயேசுடைய வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் இயேசுடைய வார்த்தையை நாம் பார்த்தால் அந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு ரகசியம் இருந்தது. முதல் வார்த்தை வாய்ஸ் ஆஃப் இன்டர்செஷன், பரிந்து பேசுகிற வார்த்தை. ரெண்டாவது வார்த்தை வாய்ஸ் ஆஃப் மெர்சி, இரக்கத்தின் வார்த்தை. மூணாவது வார்த்தை யோவான் 19:26 வாய்ஸ் ஆஃப் அஃபெக்ஷன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அந்த ஒரு வார்த்தையை எங்கன்னா பிடிச்சி பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க. சொல்லட்டும், அதுவும் தேவனுடைய வார்த்தை தான். அப்போ இயேசு இந்த வார்த்தைகளினாலே எல்லாம் கை வைத்து சொல்லுங்க கூட, வாய்ஸ் ஆஃப் இன்டர்செஷன், வாய்ஸ் ஆஃப் மெர்சி, இரக்கத்தின் வார்த்தை, வாய்ஸ் ஆஃப் அஃபெக்ஷன், அன்பின் வார்த்தை, வாய்ஸ் ஆஃப் டிசர்ஷன், கைவிடப்பட்ட நிலையில் உள்ள வார்த்தை, வாய்ஸ் ஆஃப் ஹியூமனிட்டி, மனிதன் என்பதை வெளிப்படுத்துகிற வார்த்தை. இதோ தாகமாக இருக்கிறேன் என்றார். வாய்ஸ் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட், முடிந்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த இயேசுவின் வார்த்தை வேணும்? இன்னைக்கு குட் ஃப்ரைடே அன்றைக்கி பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டோடைய வார்த்தை, மனுஷனுடைய வார்த்தை, பிசாசின் வார்த்தை, வீணான வார்த்தைகள் அழிந்து யாருடைய வார்த்தை நமக்கு? இயேசுவின் வார்த்தை. இயேசுவின் வார்த்தை. Adam took the fruit and he died, but we are going to take the bread and the wine, we are going to live. ஆதாம் ஒரு கனியை புசித்து மரித்து போனான். இரண்டாவது ஆதாமாகி இயேசு நமக்கு அப்பத்திய ரசத்தை வச்சுட்டு போயிருக்கிறார். நான் கேட்குற வசனத்தை ஒழுங்காக கேட்குறவங்களுக்கு தான் கம்யூனியன். இன்றைக்கி இந்த வசனம் யாருக்குள்ளே வருதோ உனக்கு இந்த கம்யூனியன் ஆசீர்வாதமாக மாறும். இந்த வார்த்தை உனக்குள் வந்தால் வெறும் அப்பத்தை வாங்கி ரசத்தை ஏதோ பண்ணிட்டு போகலான்னு சொல்லி வட்டம் போக வேண்டாம். முதலாவது இந்த வார்த்தை தான் அங்கே இருக்குது. இந்த அப்பம் அந்த வார்த்தை தான், இந்த ரசம் அந்த வார்த்தை தான். இப்போ இந்த கேட்குற இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே போயிட்டா, இந்த அப்பம் உள்ளே போன உடனே இந்த வார்த்தை அப்படியே உயிரோட மாறும், சாத்தானை ஜெயிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ இயேசு மரணத்தை என்ன செஞ்சாரா? ஜெயமாக
இப்போ கைவித்தி எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. இன்னைக்கு மோசையின் கோல் சொல்லுங்க சர்ப்பமாக மாறி மந்திரவாதிகளின் கோல்களை விழுங்கி போட்டது போல இயேசு மரணத்தை விழுங்கினார், வியாதியை விழுங்கினார், பிசாசை விழுங்கி போட்டார். இன்றைக்கு அவருடைய வார்த்தையினாலே எல்லாம் விழுங்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. You can swallow all the problems in your life by the word of God. தேவனுடைய வார்த்தையினாலே எல்லாவற்றையும் விழுங்கி போடலாம். அப்போ இந்த வார்த்தை இப்போ வாசிப்போம். ஏசாயா 25:8 அதை வாசித்தால், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிப்போம் 3 முறை. அவர் மரணத்தை அப்படி விழுங்கின உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, அதுக்கு கீழே வாசிக்கலாம். எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைக்கப்பட்டு கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. There was a tremendous blessing in swallowing. In your life also, if you learn to swallow the problems, swallow the circumstances by the word of God, you will reap what the word of God says. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், போராட்டங்களை நாம விழுங்கக்கூடாது. எதனால விளங்கணும்? இயேசுவின். எத்தனை பேர் செய்ய போறீங்க நீங்க இந்த குட் ஃப்ரைடே இன்னைக்கு 2024 இந்த குட் ஃப்ரைடே இன்னைக்கு இயேசு சொல்லுகிறார், நான் எப்படி பிசாசை வார்த்தையினால் விழுங்கி போட்டேன், அதுபோல என் ஜனமே, என் சபையே, என் மனவாட்டியே, நீயும் எல்லா பிரச்சனையும் தூக்கி போட்டு நீ சுமக்காத, என் வார்த்தையினாலே அவைகளை அழித்து போடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வெள்ளிக்கிழமை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வியாதியை வார்த்தையினால் அழித்து போட விரும்புகிறீங்களா? பிரச்சனையை அழிக்க விரும்புகிறீங்களா? அழியுமா? யாருடைய வார்த்தையினால? தேவனுடைய வார்த்தை அதெல்லாம் விழுங்கி போடுமா? இன்றைக்கு 2024 குட் ஃப்ரைடே அன்று இந்த ஊழியத்திலும் சபையிலும் ஜனங்கள் மத்தியிலும் இருக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகள், தந்திரங்கள், வியாதிகள், போராட்டங்கள் இப்பொழுது பிரசங்கிக்கப்படுகிறது. வார்த்தையாகிய மோசையின் கோல் அவைகளை எல்லாம் விழுங்கி போடுகிறது. அதான் அன்னைக்கு செய்தி. கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்பாண்டவருக்கு. ஹல்லேலூயா. விழுங்கி போடுகிறது. இனி அவ்வளவுதான், எல்லாம் விழுங்கி போடப்படுகிறது. பிசாசை கர்த்தர் விழுங்கி போட்டார், மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். நீங்க இந்த வார்த்தையை வீட்டில் போய் இன்னையிலிருந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா வியாதி அட்ரஸ் இல்லாம போயிடும். எத்தனை பேருக்கு விளங்குதா? பிரச்சனை அட்ரஸ் இல்லாம போயிடும். இயேசுவும் உடனே விழுங்கி போடல. இயேசு கெத்செமனேல போய் பவனி போய் வந்து அடி வாங்கி பல நாள் பல மணி நேரம் அவர் ரத்தத்தை சிந்தி தான் இதை எடுத்தார். இன்னைக்கு நமக்கும் நடக்கணும்னா நேரம் செலவு பண்ணணும், டைம் எடுக்கணும், பேசணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஜெயத்தை எடுக்கணும். புரிஞ்ச ஆமேன்னு சொல்லுவோம். எல்லாம் கவிதை சொல்லுங்க. நேரத்தை எடுக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும் கர்த்தருடைய வார்த்தையை. அந்த காரியம் ஒழுங்கி போடுகிற வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கணும். எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை எல்லாத்தையும் விழுங்கி போடட்டுன்னு சொல்கிறனால கைவைத்தி சோதரம் பண்ணி, இனி நான் வந்து பிரச்சனையை நான் பேச மாட்டேன், அது இல்லாமல் போயிடும். வியாதி பற்றி நான் பேச மாட்டேன், அது இல்லாமல் போகுது. போராட்டத்தை பற்றி நான் பேச மாட்டேன், அது இல்லாமல் போகிறது. கவனியுங்கள். லிசன் கேர்ஃபுல்லி திஸ் மார்னிங். மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர் மத்தியில் இருக்கிறார். நம்மளை யாரும் விழுங்குறதுக்கு விடக்கூடாது. உங்களை விழுங்கிட்டு ஏப்பம் போட்டுக்கிட்டு உங்கள் பணத்தையும் எல்லாத்தையும் விழுங்கிட்டு என் பணத்தை கொண்டு போயிட்டான், என்னை கொண்டு போயிட்டான், அம்மாவை கொண்டு போயிட்டான், அப்பாவை கொண்டு போயிட்டான், நோட்டை கொண்டு போயிட்டான், அப்படி சொன்னீங்கன்னா உங்களை விழுங்கிட்டான்னு அர்த்தம். ஆனால் வியாதி வந்துச்சு போச்சு, கடந்தில் மாறிடுச்சு, என்னை ஏமாற்ற பார்த்தாங்க, ஜெயிச்சிட்டா, நீங்கள் விழுங்கிட்டீங்கன்னு அர்த்தம். எது நடக்கணும் நம்மகிட்ட கைத்துக்கி நிறைய பேருக்கு விளங்கலைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிரசங்க விளங்கலைன்னா மறுபடியும் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணிவிட வைப்போம். தொடர்ந்து பிரசங்கம் போயிட்டே இருக்கும். 3 மணி நேரம் ஜபம் இருக்க தான் செய்யுது. நீ கை வைத்து ஆண்டவரே, அவருடைய சிலுவையும் ரத்தத்தின் வல்லமை உங்கள் சரத்தில் வெளிப்படாமல் இருக்கிற வரைக்கும் முடியவே முடியாது. ஆண்டவர் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். இது வரைக்கும் புரிஞ்சவங்களை எங்கூட சேர்ந்து கைவிதி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனத்தை புரிந்தவர்களுக்கு அப்பரசம், ஆயத்தமாக இருக்கிறவர்களுக்கு அப்பரசம் கொடுக்கப்பட போகிறது. வார்த்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே மரணத்தை ஜெயமாக விழுங்கினீர், உடைய வார்த்தை எல்லாத்தையும் விழுங்கிடும். அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சீக்கிரம், நேராச்சு. எதுவும் என்னை விழுங்க விட மாட்டேன்.
சீக்கிரம் சீக்கிரம் நேராச்சு. சொல்லுங்க மேலே வாலிபர்கள் சொல்லுங்க. எதுவும் என்னை விழுங்க விட மாட்டேன். ஹல்லேலூயா. எந்த மனிதனுடைய வார்த்தையோ, எந்த வியாதியோ, எந்த போராட்டமோ, எந்த பிரச்சனையோ என்னை விழுங்க விட மாட்டேன். அதற்கு மாறாக யாருடைய வார்த்தையினாலே இந்த பிரச்சனையை விழுங்கி போடுவேன். நாம போய் விழுங்கிடக்கூடாது. போய் யாருடைய வார்த்தையை வச்சு தான் செய்யணும். யாருடைய வார்த்தைக்கு தான் வல்லமை இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. சரி, இந்த மந்திரவாதிகள் பாம்பெல்லாம் வந்தோடனே மோசை எடுத்து அவர் வாயில போட்டாரா? இல்லை. போட்டா என்ன ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? அவருடைய கையில் இருந்த கோல் சர்ப்பம். கவனிங்க, முடிச்சுட்டேன்னு நினைச்சிட்டீங்க, நான் முடிச்சிடுறேன். அந்த கோல், அந்த மோசையின் சர்ப்பம் இப்படி இருக்குது. எல்லாம் கொஞ்சம் பாருங்க, இப்படி இருக்குது. 10 பாம்பு 20 பாம்பு 100 பேர் மந்திரவாதி எல்லாத்தையும் விழுங்கினா இது என்னவா மாறணும்? அப்படியே உப்பணுமா இல்லையா? இது என்ன செய்யணும்? உப்பணும், உப்பிக்கிட்டே போகணும். ஆனால் வேதம் சொல்லுது, அப்படி உப்பிச்சா அவ்வளோ பாம்பையும் முழுங்கினாலும் அது இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. கைவிதி சொல்லுங்க கூட, இருக்கிறவராகவே இருக்கிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யார்? இருக்கிறவராகவே இருக்கிறவர். மோசை போய் அந்த சர்ப்பத்தின் வாலை பிடிச்ச உடனே கையில் எடுத்தா மறுபடியும் மோசைகள் என்னவா மாறிடுச்சு? கோலா மாறிடுச்சு. எத்தனை பாம்பை விழுங்குச்சு? எல்லா பாம்பையும் விழுங்குச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம வாழ்க்கையில் வருகிற ஏகப்பட்ட பிரச்சனை, என்ன பிரச்சனையை மாற்ற தேவனுடைய ஒரே வார்த்தை, அவருடைய இரத்தத்தின் வல்லமை போதுமானது. கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போம். இயேசுவே, நம்முடைய ஒரு வார்த்தை சகல பிரச்சனைக்கு தீர்வு. சகல பிரச்சனைக்கு தீர்வு. அத்தனை பாம்பையும் விழுங்கிட்டு இது இப்படிதான் இருக்குது. தேவனுடைய வல்லமை இன்று காலை, இந்த வல்லமை நம்முடைய திருச்சபையில் வெளிப்பட போகிறது. இனி நம்முடைய ஊழியத்தில் வருகிற டிகேட்ஸ் டு டிகேட்ஸ் இனி இந்த ஊழியம் சாத்தானை விழுங்கி போடும், பிசாசை விழுங்கி போடும். இங்கே இருக்கிற விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள், சபை எல்லா பிரச்சனையும் விழுங்கி போட்டுட்டு கர்த்தருக்காக இருந்து நிற்க போகிறோம். எந்த சாத்தானும் சத்ருவும் மந்திரவாதிகளின் ஆவிகளின் ஊழியத்தையோ சபையோ தேவ ஜனத்தையோ இனி விழுங்கி போடுவது இல்லை. எல்லோரும் உறுதி எடுப்போமா? வாக்குறுதி எடுங்க, கை வைத்தி. இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு டேக் சம்திங் ஃப்ரம் காட். இதை போய் எழுதி வைங்க வீட்டில். ஆண்டவரே, மோசேயின் கோல் எல்லாவற்றையும் விழுங்கி போட்டது போல சிலுவையில் எல்லாவற்றையும் விழுங்கி போட்டீர். நானும் கூட உம்முடைய வார்த்தையினால் என் பிரச்சனையெல்லாம் ஜெயிச்சு, என் பிரச்சனையெல்லாம் தாண்டி, மோசையின் கோல் அவன் கையில் தான் இருந்துச்சு. அந்த மோசை கோல், அந்த விழுங்கின கோல் மறுபடியும் மோசை வயசாகி மோசை கையில் இருக்குது. மோசை இறந்தவொடனே யோசுவா கையில் வருது. யோசுவாட்டிருந்து அப்படியே மாறிக்கிட்டே இருக்குது. கவனிங்க, ஜஸ்ட் சொல்லிட்டு போயிடுறேன். இன்னைக்கு கடைசி அந்த கோல் பரலோகத்தில் இருக்குது. அந்த கோல் ராஜாதி ராஜாவாக வார்த்தையாக அங்கே இருக்கிறார். நம்ம கையிலையும் கர்த்தர் இந்த வார்த்தையாகிய கோலை கொடுக்கிறார். எப்பெல்லாம் நீங்கள் இயேசுவின் வார்த்தையை நீங்கள் சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை வைத்தும் போது உங்கள் கையில் யாருடைய கோல் வரும்? தேவனுடைய கோல் உங்கள் கையில் இருக்கும். தேவனுடைய கோல் இருந்தால் என்ன நடக்கும்? செங்கடல் இரண்டாக, கண்மலை என்ன புறப்படும்? தண்ணீர் புறப்படும். புரிதலில் கை வைத்து நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.